டேஸ்ல 1.5 kg ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க வணக்கம். நான் ட்ரை பண்ணது எல்லாமே சிம்பிள் திங்ஸ் தான். அதுக்காக கொஞ்சம் மெனக்கிடணும். நான் வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ள என்டர் ஆகும்போதே ஒரு சில விஷயத்துல கிளியரா இருந்தேன். மணி தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. எந்த விஷயம் பண்ணாலும் அது சிம்பிளா இருந்தாலும் கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேன். ஆனா இப்போ சாப்பிட்றேன். அதுலயும் செலக்டிவா ஒரு சில வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்றேன். ஸோ அப்போ நான் எனக்கு டயட் பிளான் செட் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச வெஜிடபிளாகவும் இருக்கணும், அதில் நியூட்ரிஷியன் வேல்யூ அதிகமாகவும் இருக்கணும், ப்ளஸ் அந்த வீக்கில் அது சீப்பாகவும் கிடைக்கணும். நான் அந்த மாதிரி தான் வாங்குறேன். ஈவன் தோ ஃப்ரூட்ஸுமே நான் அப்படி தான் வாங்குறேன். விலை அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸ் கொடுத்து வாங்கினாதான், பைசா கொடுத்து வாங்கினாதான் அது நியூட்ரிஷியஸ் வேல்யூ அதிகமாக இருக்குங்கிறது மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஃப்ரூட்ஸ் செலக்டிவாக 1-2 ஃப்ரூட்ஸ் இல்லை ஒரு 3-4 ஃப்ரூட்ஸ்க்குள்ளே தான் என்னோட ஆப்ஷன்ஸே நான் அதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே தான் மாற்றி மாற்றி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதனாலே டயட் பிளான் ஒரு 1 வீக்ல பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அடிக்கடி ரிப்பீட்டட் வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸுமே அடிக்கடி ரிப்பீட்டட் ஃப்ரூட்ஸ் இருக்கும். அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்குதா, அது மட்டும் இருந்தால் போதும். நம்ம ரிப்பீட்டட் இதுதான் யூஸ் பண்ணணும். ஃபேன்சியா இன்னைக்கு ஒரு வெஜிடபிள், நாளைக்கு ஒரு வெஜிடபிள், நாளை கழிச்சு ஒரு வெஜிடபிள், அதுக்கு ஒரு நாள் ஒரு வெஜிடபிள்னு அப்படி பண்ணாதான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியுங்கிறத எந்த இதுவுமே கிடையாது. ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அது மாதிரி வாக்கிங்குமே ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப லத்தாஜிக்கா நடந்திருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்லேயே சஃபகேட் ஆகுதுன்னு அதை வாக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கேன். இந்த மாதிரிலாம் நானுமே பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் இந்த 10 டேஸ்ல, அதுவும் லாஸ்டா ஒரு 4 டேஸா என்னோட வாக்கிங் வந்து எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. வித்தவுட் பிரேக் நடந்திருக்கேன், பிரிஸ்கா நடந்திருக்கேன். அதனால அந்த வாக்கிங் முடிச்சுட்டு வந்து நின்ன உடனே நம்ம பாதத்துல இருந்து ஒரு வைப்ரேஷன், ஒரு வார்மா ஒரு வைப்ரேஷன் வரும். ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் நடந்துட்டு அந்த பாதம் கீழே அப்படியே ஒரு இடத்துல நிற்கும் போது வார்மா ஒரு வைப்ரேஷன் வருது பாருங்களேன். அதோட ஃபீலே வந்து வேற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அப்பா, இன்னைக்கு நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் நம்ம வெயிட் லாஸ்க்காகங்கிற ஒரு இது வரும். இதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்க்காக வாக்கிங் பண்ணுறீங்கனாலும் அதை எஃபெக்டிவாக பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை, எதனால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இப்போ எனக்கு எதனால வெயிட் கெயின் ஆகிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ளே வந்திருக்கேன். ஏன்னா எதனால நமக்கு வெயிட் கெயின் ஆச்சுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு நம்ம ஒரு சொல்யூஷன் தேட முடியும். என்னோட வெயிட் கெயினுக்கு காரணம் 2 ப்ரெக்னென்சி ப்ளஸ் தைராய்டு ப்ளஸ் நான் வந்து ரொம்ப அனிமிக்காக இருக்கேன். இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் நான் அனிமிக்காக இருக்கிறதையும் கரெக்ட் பண்ணி என்னோட ஹீமோக்ளோபின் லெவலை கரெக்டான ஒரு ரேஞ்சில் வச்சுருக்கணும். என்னோட தைராய்டை நான் ஸ்டேபிள் ஆக்கணும். என்னோட வெயிட்டையும் நான் ரெடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்களுமே உங்களோட என்ன பிரச்சனையினால உங்கள் வெயிட் கெயின் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருங்க. அப்புறம் வெயிட் லாஸை அதில் ஒரு பார்ட்டாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேனான்னு கேட்டால் கிடையாது. பாஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு 2-3 மாதம் வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணுவேன். வெயிட் குறையும், ஆனால் திரும்ப விட்டுருவேன். திரும்ப ஒரு 6 மாதம் கழித்து ட்ரை பண்ணுவேன். அது கொஞ்சம் ஒரு வெயிட் குறையும், விட்டுருவேன். ஆனால் அப்போல்லாம் நான் பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வெறும் வாக்கிங் மட்டும் பண்ணேன். எப்பவும் போல் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். சாப்பாடுங்கிற மீன்ஸ் நான் தான் சொன்னேன்ல, நான் வெஜிடபிள் சாப்பிட மாட்டேன். ஸோ ரைஸ் வந்து ஒரு லார்ஜ் போர்ஷன் இருக்கும். மற்றபடி வத்தல், இந்த பொரிக்கிற ஐட்டம், வறுக்கிற ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதுதான் என்னோட சாப்பாடாக மேக்ஸிமம் இருக்கும். இட்லி, தோசை, அதுக்கு சட்னி, பொடி இந்த மாதிரி இருக்கும். ஸோ வாக்கிங் மட்டும் போய்கிட்டு இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் ஒரு 3 மந்த்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுனால ஆப்வியஸாக வெயிட் குறைஞ்சிதா என்னன்னு தெரியல. ஒரு 1 kg 1.5 kg ஒரு 3 மந்த்ஸுக்கு மொத்தமாகவே ஒரு 3 மந்த்ஸ்க்கு எனக்கு 1 kg 1.5 kg ரெடியூஸ் ஆகிருக்கு. திரும்ப அதை விட்டுருவேன், வாக்கிங் ரொட்டீனை விட்டுருவேன். திரும்ப ஒரு 6 மாதம் கழிச்சு வெயிட் லாஸ்க்குள்ளே இருக்கலாம்னு சொல்லிட்டு சுகர் கட் பண்ணிட்டேன். ஒரு 6:30க்கு மேலே சாப்பிட மாட்டேன். வாக்கிங்கும் போய்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 3 kg ரெடியூஸ் ஆச்சு ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள. அதையுமே வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எனக்கு உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் எதுவுமே கிடைக்கல. நான் வெறும் கார்போஹைட்ரேட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு 6:30 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுறேன், நல்ல பழக்கம். வாக்கிங் போகிறேன், அதுவும் நல்ல பழக்கம். ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு உடம்புக்கு தேவையான எந்த ஒரு நியூட்ரிஷனுமே எடுத்துக்காம இதெல்லாம் மட்டும் பண்ணி குறைக்கிற வெயிட்டு, நான் அந்த வாக்கிங்கு அந்த 6:30 மணிக்கு சாப்பிட்றதெல்லாம் எப்போ விட்டேனோ அடுத்து வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளே அந்த இழந்த வெயிட்டை விட டபுள் த அமௌண்ட் நான் கெயின் பண்ணிட்டேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது
நம்மளால 6:30 மணிக்கு மேல சாப்பிடாமலும் இருக்க முடியும், ரெகுலரா வாக்கிங்கும் பண்ண முடியும். நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? நம்ம ஃபுட்டுல போர்ஷன் கண்ட்ரோல் இருக்கணும், ரைஸை குறைச்சிக்கணும், வெஜிடபிள்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரோட்டீன்ஸும் கொஞ்சம் இருக்கணும். ப்ரோட்டீன்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. ஸோ இதெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ற விஷயங்கள் தான் என்னோட டயட்டு. சிம்பிளா இருக்கும் என் டயட். நீங்க மற்றவங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். நான் குழம்புல இருக்க காய்கறிகளை எடுத்துப்பேன். குழம்புல இப்போ அம்மா ஒரு பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறாங்கன்னா அதுல இருக்க உருண்டை வந்து அது ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். அதுல வந்து தால் தான் இருக்கு உங்களுக்கு, அதை ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு வச்சுப்பேன். பக்கத்துல எக் வச்சுப்பேன். ஒரு பொரியல்னா அந்த பொரியல் நிறைய வச்சுப்பேன். ரைஸோட அமௌண்ட்டை டோட்டலா குறைச்சிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து கார்போஹைட்ரேட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். தேவையான மற்ற வெஜிடபிள் நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கிறேன், நட்ஸ் எடுத்துக்கிறேன், சத்து மாவு குடிக்கிறேன். ஈவினிங் 6:30க்குள்ள என்னோட டின்னரை முடிச்சிடுறேன். தேவையான அளவு தண்ணி குடிக்கிறேன், நல்லா தூங்குறேன், கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கு, நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். இதெல்லாம் பண்ணி இந்த 10 டேஸ்ல இந்த 1.5 kg ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு, எப்படி சொல்ல, ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தெரியுது. பட் ஆனால் அந்த 1.5 kgங்கிறது இவ்வளவுதான். இன்னும் நான் என்னோட ஐடியல் வெயிட்டுக்கு போகணும்னா இன்னும் ஒரு 27 to 28 kg நான் ரெடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு இன்னும் லாங் ஜேர்னி இருக்கு. பட் அதை ஃபுல்லாக நான் இதே கன்சிஸ்டன்சியோட பண்ண போகிறேன். இன்னும் ஒரு சில விஷயங்களும் ஆட் ஆன் பண்ணிக்க போகிறேன். தொடர்ந்து நான் அதை உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் என்னோட வீடியோஸ் பார்த்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா சொல்கிறேன், இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயமாக சொல்கிறேன். பார்க்கலாம்.